ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். இலங்கையை மையமாக கொண்ட சீன இந்திய பனிப்போர் வலுவடைந்து வரும் நிலையில் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கும் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் இடையே எதிர்வரும் வியாழன் வெள்ளி தினங்களில் ஈரானில் சந்திப்பு ஒன்று நடைபெற உள்ளது. கொழும்பில் இந்தியாவிற்கு வழங்கப்படவிருந்த காணி சீனாவிற்கு கைமாறியமை, சீஃபா உடன்படிக்கையில் கையெழுத்திட முடியாது என இலங்கை திட்டவட்டமாக மறுத்துள்ளமை, வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இராணுவ முகாம்களை நிர்மாணிக்க சீனா உதவி வழங்குகின்றமை போன்ற பல முக்கிய நகர்வுகள் இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளது. எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் இலங்கை விடயத்தில் இந்தியா எவ்வாறு நகர்வுகளை மேற்கொள்ள போகின்றது என்ற எதிர்பார்ப்பு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளது. வணக்கம் நேயர்களே, இன்று ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்றும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைய தினமும் நாம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள வீரகேசரி நாளிதழை முதலாவதாக பார்க்கலாம். மகேஸ்வரன் எம்பி படுகொலை வழக்கில் எதிரிக்கு மரண தண்டனை, கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பு, இரண்டாவது குற்றச்சாட்டிலிருந்து விடுவிப்பு என்ற பிரதான தலைப்புடன் வீரகேசரி இன்று வெளிவந்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் இந்து கலாசார அமைச்சருமான தியாகராசா மகேஸ்வரன் படுகொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான ஜான் கொலின் வெலண்டனை குற்றவாளியாக இனங்கண்ட கொழும்பு மேல் நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து நேற்று திங்கட்கிழமை தீர்ப்பளித்தது. மூடிய அறைக்குள் ஒளிர்ந்து கொண்டிருந்த சகல மின் விளக்குகளும் அணைக்கப்பட்டே இந்த தீர்ப்பை கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் நீதிபதி சுனில் ராஜபக்ச நேற்று பிற்பகல் அறிவித்தார். தீர்ப்பை அறிவித்ததன் பின்னர் இந்த தீர்ப்பை எழுதிய பேனாவையும் உடை தெரிந்தார். கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பலம் வாணேஸ்வரர் ஆலயத்தில் 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் திகதி புத்தாண்டு வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த சமயம் ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தியாகராசா மகேஸ்வரன் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. துப்பாக்கி பிரயோகத்தில் மகேஸ்வரன் பலியானதுடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பொதுமகனான 21 வயதான குமாரன் மஹிந்தன் என்பவரும் பலியானார். அன்று காலை 10 மணி அளவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த பொதுமக்களில் 11 பேர் காயமடைந்திருந்தனர். எம்பியான மகேஸ்வரன் புத்தாண்டு பூஜை வழிபாடுகளை முடித்துக் கொண்டு கோயில் கோபுர வாசலில் இருந்து கொடிக்கம்பத் பக்கமாக திரும்பி வணங்குவதற்கு தயாராகி கொண்டிருந்த போது கோயில் வாசலில் வைத்தே அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. அவர் பலியானதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட மரண விசாரணைகளின் போது அவரது நெஞ்சு மற்றும் வயிற்று பகுதிகளில் இருந்து 14 துப்பாக்கிச் சின்னங்கள் மீட்கப்பட்டன. கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் நீதிபதி சுனில் ராஜபக்ச 150 பக்கங்கள் அடங்கிய தீர்ப்பின் சுருக்கத்தை சிங்கள மொழியில் அறிவிக்கவே நீதிமன்ற உதவியாளர் தமிழில் மொழிபெயர்த்து மன்றுக்கு அறிவித்தார். குமாரன் மஹிந்தன் படுகொலை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் அவர் எவ்வாறு இறந்தார் என்பதற்கு போதியமான சாட்சிகள் இல்லை. முதலாவது குற்றச்சாட்டான பாராளுமன்ற உறுப்பினர் மகேஸ்வரன் படுகொலை தொடர்பில் கண்கண்ட சாட்சியங்கள் மற்றும் பரிசோதனைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் போது கண்டெடுக்கப்பட்ட துப்பாக்கியில் படிந்திருந்த இரத்தமும் உமது இரத்தமும் ஒன்றென கண்டறியப்பட்டுள்ளது. உமது விரலில் காயம் ஏற்பட்டிருந்தது. அதிலிருந்த இரத்த கசிவே துப்பாக்கியில் பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் உங்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிப்பதாக தமது தீர்ப்பை நீதவான் அறிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் நீதவானை மிரட்டிய குற்றச்சாட்டு வழக்கில் அமைச்சர் ரிஷாத் பதியுதீனுக்கு பிணை விசாரணை அக்டோபர் 4ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. மன்னார் மாவட்ட நீதவான் ஏ யூட்சனை தொலைபேசியில் மிரட்டிய குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் அமைச்சர் ரிஷாத் பதியுதீனை பிணையில் விடுவிப்பதற்கு மன்னார் மாவட்ட மேலதிக நீதவான் RSA திஸ்ஸநாயக்க அனுமதி வழங்கியுள்ளார். நேற்று இந்த வழக்கு விசாரணை மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த அனுமதி வழங்கப்பட்டது. மன்னார் நீதிமன்றத்தால் விடுக்கப்பட்ட அழைப்பாணையை தொடர்ந்து வழக்கு விசாரணையின் போது வர்த்தக கைத்தொழில் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் நீதிமன்றில் நேற்று ஆஜராகியிருந்தார். இந்த வழக்கில் 10,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 அரச ஊழியர்களின் சரீர பிணையிலும் அமைச்சரை விடுதலை செய்யுமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். நேற்றைய வழக்கு விசாரணையின் போது அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் சார்பில் 20 சட்டத்தரணிகள் ஆஜராகி இருந்தனர் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர மற்றொரு தமிழ் அரசியல் கைதி கராப்பட்டிய வைத்தியசாலையில் கோமா நிலையில் என்ன நடந்தது என்பது தெரியாமல் தவிக்கும் மனைவி என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி வெளிவந்துள்ளது. மற்றொரு தமிழ் அரசியல் கைதி காயக்கட்டுகளுடன் கராப்பட்டிய வைத்தியசாலையில் கோமா நிலையில் இருப்பது உறவினர்களின் மூலம் தெரிய வந்திருப்பதாக தமிழ்
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த யாழ்ப்பாணம் கொடிகாமத்தைச் சேர்ந்த கந்தசாமி சதீஷ்குமார் என்ற தமிழ் அரசியல் கைதியை இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாக தெரிய வருகிறது. இது பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறுகையில் 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சதீஷ்குமார் மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அப்போது அவர் நல்ல தேக ஆரோக்கியத்துடன் இருந்தார். கடந்த 21ஆம் தேதி இவரை காலையில் வழக்கு விசாரணைக்காக சிறைச்சாலை அதிகாரிகள் அழைத்துச் சென்றனர். ஆனால் வழக்கப்படி வழக்கு முடிந்ததும் இவர் மெகசின் சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்படவில்லை. இந்த நிலையில் வவுனியா திருநாவட்குளத்தில் உள்ள இவரது மனைவிக்கு கடந்த 25ஆம் தேதி போலீசார் மூலம் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவரது கணவர் சுகையினம் காரணமாக கராபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவரை அங்கு சென்று பார்க்கும்படி போலீசார் கூறியிருந்தனர். இதனை அடுத்து ஞாயிற்றுக்கிழமை கராபிட்டிய வைத்தியசாலைக்கு சிங்கள மொழி தெரியாத நிலையில் சென்ற அவரது மனைவியும் குழந்தையும் ஒருவாறு அவரது கணவன் இருந்த வைத்தியசாலை விடுதிக்கு சென்றுள்ளனர். ஆனால் அங்கு கணவனின் அருகில் கூட செல்வதற்கு மனைவிக்கும் பிள்ளைக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. அங்கிருந்த அதிகாரிகள் அவருக்கு சத்திர சிகிச்சை செய்யப்பட வேண்டி இருப்பதாகவும் அதற்காக மனைவியிடம் கையெழுத்து பெறுகின்ற சம்பிரதாயத்திற்காக கையெழுத்து போடும்படியும் கேட்டுள்ளனர். ஆனால் தனது கணவன் அசைவற்ற நிலையில் தங்களது அடையாளம் காண முடியாத நிலையில் இருப்பதை கண்டுள்ளார். அத்துடன் ஒரு பக்க காதோடு சேர்த்து பேண்டேஜ் போடப்பட்ட நிலையில் கட்டிலுடன் அவரை சங்கிலியால் பிணைத்திருப்பதையும் அவரது மனைவி கண்டுள்ளார் என சுரேஷ் எம்பி தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. சுய நினைவற்ற தமிழ் அரசியல் கைதியை கொழும்புக்கு கொண்டு வாருங்கள், அமைச்சர் கஜதீரவிடம் மனோ கோரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. சுய நினைவற்ற தமிழ் அரசியல் கைதி சதீஷ்குமாரை உடன் கொழும்புக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கண்காணிப்பு குழுவின் அமைப்பாளரும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவருமான மனோ கணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் சுந்தரம் சதீஷ்குமார் என்ற 34 வயது தமிழ் அரசியல் கைதி தற்போது காலி கராபிட்டிய மருத்துவமனையில் சுய நினைவு அற்ற நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு மெகசின் சிறைச்சாலையிலிருந்து வழக்கு விசாரணைக்காக காலி நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட சதீஷ்குமார் காலியில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் கீழே விழுந்ததால் காயம் ஏற்பட்டதாக அவரை சென்று பார்வையிட்ட கைதியின் மனைவியிடம் அதிகாரிகள் தெரிவித்ததாக கைதியின் மனைவி தன்னிடம் தெரிவித்துள்ளார் என மனோ கணேசன் எம்பி தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் ராணுவ குடியிருப்பு என்ற போர்வையில் வடக்கு கிழக்கில் சிங்கள குடியேற்றம் சீன உதவி வேதனை அளிக்கிறது என்கிறார் சுரேஷ் எம்பி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. வடக்கு கிழக்கில் ராணுவ குடியிருப்புகளை நிறுவுவதற்கு 100 மில்லியன் அமெரிக்க டாலரை சீனா உதவியாக வழங்கியதாக வெளிவரும் செய்திகள் தமிழ் மக்களுக்கு வேதனை அளிக்கும் செயற்பாடாகும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் உத்தியோகபூர்வ பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் வடக்கு கிழக்கு மாகாணத்தை ராணுவ ஆக்கிரமிப்புக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதில் இலங்கை அரசாங்கம் மிக தீவிரமாக இருக்கிறது. ஏற்கனவே திருமுருகண்டியில் 4000 ஏக்கருக்கு மேல் எடுக்கப்பட்டு அங்கு சீன உதவியுடனான ராணுவ குடியிருப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மன்னார் முள்ளிக்குளத்தில் கடற்படை முகாம் நிறுவப்பட்டுள்ளதுடன் கடற்படையினருக்கான குடியிருப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இப்போது சீன அரசாங்கம் 100 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்து வடக்கு கிழக்கில் ராணுவத்திற்கான கட்டுமானங்களை புனருத்தாபனம் செய்வதற்கும் ராணுவ குடியிருப்புகளை உருவாக்குவதற்கும் நீண்டகால அடிப்படையில் இந்த கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளதாக சுரேஷ் எம்பி தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் 13 வினாத்தாட்கள் ஏற்கனவே வெளியாகிவிட்டன. ஆசிரியர் சேவை சங்கம் புகார் மீண்டும் நடத்த கோரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. நடைபெற்று முடிந்த 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையை ரத்து செய்து மீண்டும் அந்த பரீட்சையை நடத்த அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் தெரிவித்துள்ளது. உயர்கல்வி அமைச்சர் இருவரையும் அப்பதவிகளில் இருந்து வெளியேற்றுமாறு வலியுறுத்தி 1 லட்சம் கையெழுத்துக்களை பெறும் போராட்டத்தை ஆரம்பிக்க போவதாகவும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள திவை இன பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி மகேஸ்வரன் கொலையாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது குறித்து வெளிவந்துள்ளது. ஹிட்டப்பு பார்லிமெண்ட் மந்திரி மகேஸ்வரன் காத்தனி சூதித்தட்ட மரண தண்டுவமை என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளிவந்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மகேஸ்வரன் கொலையாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த செய்தி குறித்து நாம் ஏற்கனவே விரிவாக வீரகேசரி பத்திரிகையில் பார்த்திருந்தோம். அதனை தவிர மன்னார் வினிசுரட்ட தர்ஜனே கிரிம சித்திய அமதி ரிஷாட் அப்ப என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. மன்னார் நீதிவானை அச்சுறுத்திய சம்பவம் அமைச்சர் ரிஜார்டுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளதாக அந்த தலைப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் நுரைச்சோலை யதார்த்த பத்கர்ண தினே கீமட்ட ப என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. நுரைச்சோலையின் பணிகளை வளமைக்கு திரும்பும் தினத்தை குறிப்பிட முடியாது என அந்த தலைப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டுள்ள நுரைச்சோலை மின் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள கோளாறுகள் எப்போது
தீர்க்கப்படும் என்றும் மின் உற்பத்தி எப்போது ஆரம்பிக்கப்படும் என்றும் உரிய திகதியை குறிப்பிட முடியாது உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இந்த செய்தியை இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகை வெளியிட்டுள்ளது. நுரைச்சோலை பலாகாரே டிரான்ஸ்பார்மரியாத் லெடவே விதுலிய கேபிமா தவாத் சதி தெகக் என்ற தலைப்பில் அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் மின் பிறப்பாக்கியும் பழுதடைந்தது. மின்சாரம் துண்டிக்கப்படுவது தொடர்ந்து 2 வாரங்களுக்கு அமலில் இருக்கும் என அந்த பிரதான தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதனை தவிர விபாகே ගැන ජනතාව විශ්වාසයේ බිඳ හෙළීමේ දැවන්ත කුමන්ත්‍රණයක් පරීක්ෂණයක් පවත්වන්නයි අධ්‍යාපන ඇමති පොලිස්පතිගෙන් ඉල්ලායි என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. பரீட்சைகள் மீதான மக்கள் நம்பிக்கையை கவிழ்க்கும் சூழ்ச்சி மேற்கொள்ளப்படுகிறது. இது குறித்து விசாரணை நடத்துமாறு காவல்துறை மா அதிபரிடம் கல்வி அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களத்தினால் கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட பரீட்சைகளில் கோளாறுகள் காணப்படுவதாகவும் அந்த பரீட்சைகளின் பெறுபர்கள் வெளியிடப்படுவதிலும் கோளாறுகள் காணப்படுவதாகவும் தெரிவித்து பரீட்சைகள் மீது மக்களுக்குள்ள நம்பிக்கையை இல்லாது செய்யும் ஒரு சூழ்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இது குறித்து விசாரணைகளை நடத்துமாறும் காவல்துறை மா அதிபரிடம் கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் ஜோதனாவ பிரிசீம ராஸ் போலீசியிட விபாக கொமசாரிஸ் ஜெனரல் கியத்தி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. குற்றச்சாட்டுகள் குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற 5ஆம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாட்கள் பரீட்சைக்கு முன்னதாக வெளியாகியுள்ளதாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவினரை விசாரணை நடத்துமாறு அழைத்துள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர வெள்ளவத்தே திவ்தகாத்தனி சக்கக்கரோ புத்தாகின் அது பாப்பாச்சோரணையாக் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. வெள்ளவத்தை முக்கொலை சந்தேக நபரான மகனிடமிருந்து இன்று வாக்குமூலம் என்ற ஒரு தலைப்புச் செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. அதனை தவிர மன்னார் நீதிவானை அச்சுறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளமை குறித்தும் லங்கா தீப அதன் முன்பக்கத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தமிழகத்திலிருந்து வெளிவரும் தினமலர் பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி 4 பேர் குழு லோக்சபா தேர்தலை சந்திக்க அதிமுகவில் நியமனம், செயற்குழுவில் முதல்வர் ஜெயலலிதா பரபரப்பு பேச்சு என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் வெளிவந்துள்ளது. லோக்சபா தேர்தலை சந்திக்க தயாராகும் வகையில் அதிமுகவில் மூத்த அமைச்சர்கள் 4 பேர் கொண்ட குழுவை முதலமைச்சர் ஜெயலலிதா நியமித்துள்ளார். அமைச்சர்கள் குழு 40 தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்து அதிமுகவின் வெற்றிக்கான ஆலோசனைகளை கட்சியினருக்கு வழங்க உள்ளது. சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா பேசிய போதே இதனை தெரிவித்ததாக தினமலரின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி சிஏஜி அறிக்கை சர்ச்சைக்குரியது, நாடாளுமன்றத்தில் அமளிக்கு இடையே பிரதமர் விளக்கம் என்ற பிரதான தலைப்புடன் தினமணி வெளிவந்துள்ளது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் 1.86 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சிஏஜியான தலைமை கணக்கு தணிக்கையாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது தவறானது மட்டுமல்ல சர்ச்சைக்குரியது என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்தார். அனைத்து முடிவுகளுக்கும் நானே பொறுப்பு, ஆனால் என் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே நாடாளுமன்றத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் திங்கட்கிழமை விளக்கம் அளிக்க முயற்சித்தார். தொடர்ந்து கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் தனது அறிக்கையை முழுமையாக வாசிக்காமல் இரு அவைகளிலும் தாக்கல் செய்தார். இருந்த போதிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதாகவும் இன்றைய தினமணியின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர இலங்கை வீரர்களுக்கு பயிற்சி தொடரும், பல்லம் ராஜு என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி வெளிவந்துள்ளது. இலங்கை ராணுவத்தினருக்கு இந்தியாவில் அளிக்கப்படும் பயிற்சி தொடரும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் பல்லம் ராஜு தெரிவித்தார். தில்லியில் செய்தியாளர்களிடம் அவர் திங்கட்கிழமை பேசிய போது தமிழக முதல்வர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி இலங்கை கடற்படை வீரர்களுக்கு உதகையில் இந்தியா பயிற்சி வழங்குவது குறித்து கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த பல்லம் ராஜு, இலங்கை நமது நட்பு நாடு, அதனால் அந்த நாட்டு படையினருக்கு இந்தியாவில் வழங்கி வரும் பயிற்சி தொடரும். மாநில அரசு ஆட்சேபத்தை பாதுகாப்பு அமைச்சகம் கருத்தில் கொள்கிறது என பல்லம் ராஜு தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர அரசு மருத்துவமனையில் பெரிச்சாலி கடித்து குழந்தை பலி, பொதுமக்கள் மறியல், மருத்துவர்கள் விளக்கம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.